ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கக்கூடிய தே ஆர் மர்டர்ஸ் மினி வெப் சீரிஸினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். தே ஆர் மர்டர்ஸ் ஸ்பெயின் நாட்டிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய ஒரு நாவலினுடைய மினி வெப் சீரிஸ் தான் இந்த வெப் சீரிஸ். மொத்தம் 5 எபிசோடு. ஒரு எபிசோடும் 30 நிமிஷங்கள், சிலது 50 நிமிஷங்கள் இருக்குது. ஸோ இந்த 5 எபிசோடில் 3 எபிசோடு ஒரு கதை, 2 எபிசோடு இன்னொரு கதை. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இந்த கதையை எடுத்துருக்குறாங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். பொதுவாக எனக்கு இந்த பனி படர்ந்த நிலப்பரப்பின் மீது ஏன் இவ்வளோ காதல்னு எனக்கு தெரியவே இல்லை. காரணம் என்னென்னா, நான் இன்னமும் ஒரு க்ரைம் த்ரில்லரை நான் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்னா விண்ட் ரிவர் தான். என்னால் அந்த படத்தை அவ்வளோ எளிதாக, இத்தனைக்கும் நான் பனி சூழ்ந்த ஒரு இடத்துல நான் வாழவே இல்லை. எஸ்பெஷலி ஒரு 5 நாள் மணாலியில் இருந்தேன், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு முன்பாகவே அந்த அந்த படத்தினுடைய அந்த வலியையும் திரையில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு பொண்ணு காலில் செருப்பே இல்லாமல் பனி படர்ந்த ஒரு நிலத்தில் அவள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ஒருத்தவ பயணப்படுறான்னா அவள் எந்த அளவு வலியை சந்திச்சிருப்பா அப்படின்றத கடத்தினாங்க. பட் இந்த வெப் சீரிஸ் இருக்கே, அந்த மினி வெப் சீரிஸ், இது ஒரு 5 எபிசோடு முழுக்க ஸ்பெயினில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. நல்ல எல்லோ லைட்டில் அந்த வீடுகள்லாம் பார்க்கும்போது, ஸ்பெயினில் இருக்கிற அந்த வீடுகள்லாம் பார்க்குறது, ரோடெலாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தாலும் பெரும் தொல்லை இந்த பனி. அதுவும் பனி படர்ந்த இடத்துல லைட்டு கம்மியாகி சன்லைட்லாம் அடிக்கடி போயிடுற நார்வே மாதிரியான ஒரு நிலப்பரப்பில் இந்த கதையை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஃபீல் இருந்தது ஆக்சுவலி. ரைட், தே ஆர் மர்டர்ஸ். இந்த வெப்சீரிஸுடைய கதை என்ன? ஹேனா ஆலண்டர் டிடெக்டிவ் பொண்ணு, ரொம்ப துருதுருப்பான ஒரு பொண்ணு. அவள் உண்மையாக உழைக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. அவள் ஸ்டாக்ஹோம்னு ஒரு இடம் நார்வேயில் இருக்குது. அந்த இடத்துல அவளை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுனால அவள் என்ன பண்ணுறா, பக்கத்தில் ஏர் அப்படின்ற ஒரு ஊருக்கு இடம் பெயர்ந்து வரா. அதாவது அவங்க சிஸ்டர் வீடு இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அங்கே வரா. வந்த இடத்துல ஒரு பொண்ணு காணாமல் போகிறாள். ஸோ அந்த பொண்ணு ஏன் காணாமல் போனா, எதனால் காணாமல் போனா, அவள் உயிரோடு இருக்காளா இல்லையா அப்படின்றத ஆடன காலும் பாடன வாங்கி சும்மா இருக்காது இல்லையா. அந்த மாதிரி லீவுக்கு போன இடத்துல என்ன இப்படி ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கிறதுமே இவளே போய் வாலண்டியராக ஜாயின் பண்ணி அந்த கேஸை எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்றது ஒரு கதை. இன்னொன்று, ஒரு ரயில்வே ட்ராக்கில் ஒரு பணம் கிடக்குது. அந்த பணத்தினுடைய தலை, கை, கால்லாம் எங்கெங்கேயோ கிடக்குது. ஸோ அந்த பாடி எப்படி ரயில்வே ட்ராக் அது கொலை செய்யப்பட்டாங்களா இல்லை தற்கொலையா அப்படின்ற ஒரு விசாரணை. அது ஒரு 2 எபிசோடு, அது ஒரு கதை. ஸோ இதுதான் இந்த மினி வெப் சீரிஸினுடைய கதைன்னு வச்சுக்காங்களேன். இந்த மினி வெப் சீரிஸினுடைய கதாபாத்திரங்களை பார்த்துக்கலாம். இதில் ஹீரோயின் ஆனா ஹெலண்டராக நடிச்சிருக்காங்க நம்ம கார்லா ஸ்னேகன். இவங்க உண்மையிலே இந்த உதட்டுக்கிட்ட இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி ஒரு இது ஒன்றும் இல்லை. தனியாக அந்த பொண்ணு என்னால் ஒரு டிப்ரெஷனில் இருக்கா அப்படின்றது நம்ம மனசில் பதிய வைக்கிற மாதிரியும். அதாவது டிடெக்டிவை பொறுத்தவரையிலையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற கதையே கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க ஆபத்தில் சிக்கியிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு நிமிடமும் ஒரு நொடியும் ரொம்ப முக்கியம். கத்தி எடுத்து குத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. ஸோ நாளைக்கு போய் பார்த்துக்கலான்னா அதுக்குள்ளே அவன் சாவடிச்சானா கரெக்டு தானே. ஸோ அந்த கேரக்டர் இந்த கேரளா ரொம்ப அற்புதமாக ஹேனா ஆலண்டர் கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தான். உண்மையிலே ஃபண்டாஸ்டிக்கான ஒரு நடிப்பு. அடுத்ததாக அந்த ஏர் அந்த ஊரில் டேனியல் அப்படின்றவர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கார். அவரு தான் ஹீரோ. அவருக்கு இந்த ஹேனா வந்ததில் ஒரு உடன்பாடே கிடையாது. என்னடா இது புதுசாக ஒன்று நம்ம கூட வேலை செய்ய வருது, நம்ம வேலைக்கே வெயிட் வச்சிருமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கார்டோ ராசி அவர் தான் அந்த டேனியல் கேரக்டர் பண்ணியிருந்தார். இந்திய சாயலில் ஒரு முகம், அரேபிய மாதிரி இருக்கார், பார்க்குறதுக்கு நல்லாவே நடிச்சிருந்தார். அதே மாதிரி சோம்பேறியான ஒரு டிடெக்டிவ். ஏன்னா அவருக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது, இப்போ தான் பிறந்த குழந்தை இருக்கா. பொண்டாட்டிக்காரி ஒரு கோர்ஸ் பண்ணணும்னு போகிறா. அவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் மீறி அவர் எப்படி இந்த இதில் பங்கு பெறாரு அப்படின்றத ரொம்ப நல்லாவே
பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து சார்லி குப்ஸ்டன், அவர் வந்து ஆண்டன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தார். அவர் வந்து அசிஸ்டண்ட்டாக இருப்பார். அவர் பக்கத்துக்கு ஒரு கதையை வச்சு ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. படத்துடைய மர்டர் கேலை வந்து அமெண்டா ஃப்ரெடி மோஸ்டன் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரெபாக்கா கேரக்டரில் அமிலியா ஹோல் அவங்க வந்து ரெபாக்கா கேரக்டரில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாங்க, சூப்பராக இருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து இயல்பாகவும் ரொம்ப அற்புதமாகவும் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த சீரீஸினுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஒரு நாவல் அதற்கு மிக அழகாக ஸ்க்ரீன் ரைட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த 3 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, கரீன், ஜிமி அண்ட் விவேகா. ஸோ இந்த 3 பேரும் வந்து ஸ்க்ரீன் ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த நாவல் இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு வெப் சீரிஸாகவும் அதை ரொம்ப அற்புதமாகவும் வந்ததுக்கு திரைக்கதை வந்து நான் ரொம்ப பாராட்டுவேன். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த வெப் சீரிஸை 2 பேர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆலன் டார்பர்க் ஒருத்தரும், அதுக்கப்புறம் வந்து ஜோகேம் எலிசன், இவங்க 2 பேரும் வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து இயக்குறாங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து நியா அண்ட் பெஞ்சம் ஒரே 2 பேரும் வந்து பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, பியூட்டிஃபுல். எல்லாத்தோட ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து ஒரு கார் வந்து அந்த பனி படர்ந்த இடத்துல கார் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது அதை ஏரியல் வியூவில் வந்து ஒரு ஷாட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. உண்மையிலே அசத்திட்டாங்கன்னே நான் சொல்லுவேன். ஆண்டர்ஸ் ஜேர்னி, இவங்க 2 பேரும் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. உண்மையாக மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து இந்த வெப்சீரிஸுக்கு ரொம்ப சிறப்பாகவே பணியாற்றியிருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த மார்ச்சுவரி சீன்ஸு, அதே மாதிரி வந்து செகண்ட் எபிசோடுக்கான செகண்ட் கதையில் வர்ற அந்த டெத் சீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலாக இந்த வெப்சீரிஸ் வந்து குட், ரைட். வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட்? மைனஸ் பாயிண்ட் ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியல, ஒன்றும் அந்தளவுக்கு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரில. செகண்டு கதை ஒன்றும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைன்னு சொன்னாலும் கூட ஓகே, ஓரளவுக்கு அது வந்து ஓகே தான். பட் ஆனால் மொதல் கதை வந்து சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பெருசாக மைனஸ் பாயிண்ட்லாம் ஓகே. வாட் இஸ் த டேக்அவே? வாழ்க்கையில் நம்ம சில பேரை பார்த்ததுமே நம்மளுக்கு பிடிக்காது. அவங்க எதுக்கு வந்தாங்க, அவங்க ஏன் தேவையில்லாமல் பேசுகிறாங்க, அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்க வந்து அவங்களுடைய பறக்காவெட்டித்தனம், அவங்களுடைய துடுக்குத்தனம், எதுவுமே செட் ஆகாது நம்மளுக்கு. அப்படியான ஆட்களை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக வெறுப்போம், அவங்கள வந்து தள்ளி வைக்கணும்னா நம்ம நினைப்போம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன இடத்துல டக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளுக்கு அப்படியே உருகிடுவோம். உதாரணத்துக்கு இந்த டேனியல் அண்ட் ஹேனா 2 கேரக்டருமே முதல்ல வந்து எதிரும் புதிருமா இருப்பாங்க. இவங்க குழந்தைக்கு வந்து பால் இருக்காது, குழந்தை அழுதுட்டு இருக்கும். ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப்னு சொல்லுவான், அவன் வந்து பால் வாங்கி வந்து கொடுப்பா. அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அந்த டேர்மே ரொம்ப நல்லாயிருக்கும். பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு வந்து இவங்க கூட பேசுகிற அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் அந்த அந்த அருகாமை அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் எடுத்துகிட்டு வரும். அதுக்கு பதில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. இவன் கால் பண்ணுவான், அவன் எடுக்க மாட்டான். ஓகே, ஸோ இந்த ஒரு சின்ன இழையோட விஷயம் இருக்குல்ல, நீங்கள் இந்த சீரீஸை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இந்த 2 கேரக்டருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக அதில் போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்? இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்தே தீர வேண்டிய ஒரு வெப்சீரிஸு. அதனால் 5க்கு 3.75 கொடுக்குறேன். ஓகே, ஒரு மினி வெப்சீரிஸ்னும் போது ரொம்ப சீக்கிரமாக பார்த்துடலாம். 2வது, ஒரு டிடெக்டிவ் எவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக, அதாவது நம்ம டிடெக்டிவ் ஃபிலிம்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம யாரெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் வந்து இல்லை, இதுக்கு வேறு ஒரு கதை இருக்குன்னு ஒரு திரைக்கதை இருக்குல்ல, கதை இருக்கலாம், அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க உண்மையிலே. ஸோ அதை நிச்சயமாக பாராட்டணும். அதே மாதிரி சவசவசமாக இல்லாமல் அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. மேக்கிங்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. லேண்ட்ஸ்கேப் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஃபீலை வந்து அது கொடுத்துச்சு. ஓகே, ஸோ அதனால் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, 15+ இது. இன்னொரு விஷயம் இருக்குது, ஒரு சின்ன சபலம் நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க டக்குன்னு எழுந்துருவோம். இந்த அமெண்டாவோட அப்பா கேரக்டர் வந்து நான் அதுதான் யோசித்தேன். அது பெரிய குற்ற உணர்வு, அது ரொம்ப அழகாக இதில் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ க்ரைம் த்ரில்லர் பார்க்குறவங்க நிச்சயமாக இந்த வெப்சீரிஸை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், டோன்ட் மிஸ் இட். ஓகே, இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். தே ஆர் மர்டர்ஸ். ஸ்பெயின் நாட்டில் ஒரே எபிசோடில் 2 கதை இருக்கு. ஓகே, இந்த
தே ஆர் மர்டர்ஸ். இந்த கதையினுடைய ஒரு ஆடனவாயானது இந்த வெப்சீரிஸினுடைய அதுதான் வந்து கார்லா சேமன் கரின். இப்போ அலைன் டார்பர்க் இந்த வெப்சீரிஸை 2 பேர் இயக்கியிருக்காங்க, அலைன் டார்பர்க் அண்ட் ஜாக்கிம் ஏலிசன். ஜாக்கிம் அதே மாதிரி சவசவசவம் இல்லாமல் ஒரு இயக்கத்தை ரொம்ப ஒரு சின்ன சபலம் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம இறந்துருவோம்.